செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட இலங்கை தொடர்பாகவும் சர்வதேசம் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கையர்களுக்கு எதிர்காலத்தில் மிக மிக முக்கியமாக உதவக்கூடிய ஒரு விடயம் தொடர்பிலும் ஒரு முன்னாயத்தத்துக்காகவும் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த விதத்தில் இன்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற செய்தியானது, அமெரிக்காவிற்கு B1 B2 சுற்றுலா விசாவில் செல்லும் இலங்கையர்கள் அங்குள்ள சட்டதிட்டங்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், B1 B2 விசாவானது வணிக கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட ஒரு விசாவா இருக்கின்றது. இந்த விசாக்களில் செல்லுகின்ற போது இப்போது குறிப்பிட்ட விடயங்களை மட்டுமே அந்த விசாவில் செல்லுகின்றவர்கள் நடைமுறைப்படுத்தலாம் அல்லது அந்த விடயங்களோடு மட்டுமே தொடர்படலாம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபட முடியாது. இவ்வாறான விசாக்களில் செல்லுகின்றவர்கள் அங்கு எந்த விதமான வேலைகளிலும் ஈடுபட முடியாது என்பதையும் அமெரிக்கா தன்னுடைய கடுமையான நிலைப்பாடுகளாக கூறியிருக்கிறது. இது ஒரு சுற்றுலா விசா மற்றும் குறுகிய கால வணிக விஜயத்துக்கான விசா மட்டுமே என்பதை தூதரகம் மீண்டும் மீண்டும் இலங்கையர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. அனுமதியின்றி வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசாக்களில் சென்று முறையற்ற விதத்தில் அங்கு வேலைகள் செய்வது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணியில் ஈடுபடுவோர் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள். இந்த விசாக்களில் சென்று அங்கு சட்டவிரோதமான பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள். ஏன் இந்த எச்சரிக்கை வந்தது, ஏன் நான் இதனை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றெல்லாம் உங்களிடம் ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதற்கான வலுவான ஆதாரமும் நம்மிடம் சிக்கி இருக்கின்றது. அது இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கையை இன்னும் ஒரு நாடு தன் தேவைக்காக அமெரிக்காவுக்குள் சில வேலைகளில் நகர்த்தியது கடந்த ஒரு மாதங்களில் கடுமையான ஆதாரங்களோடு சிக்கி இருக்கின்றது. அந்த விடயங்களின் பின்னர் தான் அமெரிக்கா இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றது. இத்தகைய விதிமீறல்களில் ஈடுபடுவோர் எதிர்காலத்தில் மீண்டும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு நிரந்தரமான தடை விதிக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டது. இலங்கையர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் போது தமது விசாக்களின் வகைகளையும் அதன் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளையும், அந்த விசா வழங்குகின்ற போது ஒவ்வொரு விசாவுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கின்றது, ஒவ்வொரு விசாவுக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கின்றது. அதனை முறையாக பார்த்துவிட்டு நீங்கள் அந்த விசாவை பெற்று அமெரிக்காவுக்கு செல்லலாம், வரலாம். ஆனால் மேற்குறிப்பிட்ட விடயங்களில் விதிமீறல் இடம்பெறுமாக இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது. வேலை தேடுபவர்கள் அல்லது பணியில் ஈடுபடுபவர்கள் அதற்குரிய முறையான பணி விசாவை பெற்றிருக்க வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. நீங்கள் அமெரிக்காவுக்கு வரலாம், அந்தந்த விசாக்களில் வருகின்ற போதுதான் நீங்கள் அந்தந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளலாமே ஒழிய, மாறாக நீங்கள் மாறுபட்ட விசாக்களில் வந்து அங்கு வேறுபட்ட வேலைகளில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அது கிட்டத்தட்ட அமெரிக்க சட்டத்தின்படி ஒரு விதிமீறல் அல்லது சட்டவிரோத செயற்பாடாகவே அங்கு பதிவாகும் என்பதையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. ஏன் இவற்றையெல்லாம் இப்போது திடீரென்று கூறுகின்றார்கள் என்கின்ற யோசனைகள் உங்களிடம் வரலாம். அது ஒரு புறம் இருக்க, உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இந்த விசாவுக்கு வருவதன் மூலம் GSP+ வரிச்சலுகை, ஆடை ஏற்றுமதி வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கண்காணிப்பு தொடரும் என்கின்ற ஒரு சிறு வரியும் அதில் இருக்கின்றது. ஏன் கண்காணிப்பு தொடரும் என்று கூறப்படுகிறது? அது ஒரு புறம் இருக்கட்டும். அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் வரி விதிப்பு அதிகரிக்கப்பட்டது. ஆனாலும் கூட உங்களுடைய ஏற்றுமதி தொடர்பில் சில கண்காணிப்புகள் தொடரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஏன் கண்காணிப்பு கட்டுப்பாடுகள் என்று கூறப்படுகிறது என்றால், இலங்கையில் ஒரு முறையான அல்லது ஸ்திரமான அரசியல் சூழ்நிலை இல்லை என்பதை ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் மேற்குலக நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. அவ்வாறு வலியுறுத்துகின்ற பட்சத்தில் இலங்கை செல்லுகின்ற முதலீடுகள் இல்லது இலங்கையில் முதலீடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற சர்வதேச நிறுவனங்கள் ஒரு விதமான மெத்தன போக்கை கடைபிடிவதற்கு இந்த இவ்வாறான அறிக்கைகள் அல்லது இவ்வாறான கருத்துக்கள் வாய்ப்பாக இருக்கும் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இப்போது அமெரிக்காவின் B1 B2 விசா தொடர்பில் நாங்கள் உங்களோடு கூறியிருந்தோம். அந்த விசாவினுடைய நடைமுறை
முறை கடுமையாக்கப்பட்டதன் பின்னணியில் மிக பெரும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னதாக இப்போது இன்னும் ஒரு விடயத்தையும் இலங்கையில் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த விடயத்தை உங்களுக்கு கூறுகிறோம், நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் சில வேளை சிந்திக்கலாம், அந்த விடயத்தை நாங்கள் தவிர்த்து விட்டு செல்லலாம் என்று. மனிதுரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பரிந்துரைகள் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் இருப்பதையும் சர்வதேச மனிதுரிமைகள் அமைப்புகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் யோசிக்கலாம், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மனிதுரிமைகளிலும் ஈடுபாடு இல்லை, ஏனைய நாடுகளின் சட்டங்களை மதிப்பதிலும் ஈடுபாடு இல்லை, சர்வதேச சட்டங்களை மதிப்பதிலும் ஈடுபாடு இல்லை என்று. அவரை பொறுத்தவரையில் அவருக்கு மட்டும்தான் அது பொருந்துமே ஒழிய ஏனைய நாடுகளில் மனிதுரிமைகள் மீறல் இடம்பெற்றாலோ அல்லது அந்த நாடுகள் பிழையாக நடக்க முற்பட்டாலோ அது தொடர்பில் அவர் கண்டிப்பார். இப்போதும் இங்கு அந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் மனித உரிமைகள் அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்களம் பெரிய அளவில் அது தொடர்பில் மகிழ்ச்சியில் இல்லை என்று கூறப்படுகிறது. இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரத்துக்கு இணையானது மட்டுமல்ல, சீனாவினுடைய அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய சில கூறுகளுக்கு ஒத்த சில கருத்துக்களும் செயற்பாடுகளும் மொழியில் மாறுபட்டு ஒரே கருத்தை ஒத்ததாக இருப்பதாக அமெரிக்க தரப்பில் ஒரு கருத்து நிலவுவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க புத்திஜீவிகள் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மத்தியில், அதில் இலங்கையிலும் திட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஓரிரு முக்கியமான விடயங்களை பார்த்துவிடும். இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவானதாகவும் தெளிவாக இல்லாமலும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது அரசியல் செயற்பாடுகள் மற்றும் அமைதியான போராட்டங்களை முடக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கவுக்கு போராட்டத்தினுடைய பெருமதி தெரியும், அறகல போராட்டத்தை இயக்கியது யார் என்றும் தெரியும், அதனை இயக்குவதற்கு பின்னணியில் செயற்பட்டது யாருன்னு தெரியும். ஒருவேளை தங்களுக்கு எதிரான போராட்டங்கள் இப்போது மெல்ல மெல்ல 4-5 பேரோடு ஆரம்பிக்கின்ற போராட்டங்கள் ஒருவேளை பிரம்மாண்டமான போராட்டங்களாக உருவெடுக்குமாக இருந்தால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பில் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பல ஏற்பாடுகளை மிகவும் நிதானமாக மிகவும் கருத்தோடு அவர்கள் பொதிந்திருக்கின்றார்கள். அத்துடன் அரசாங்கத்தை வற்புறுத்தல் அல்லது மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பொதுவான செயற்பாடுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கருத்துப்பட வாய்ப்புள்ளது. ஒரு சந்தேக நபரை 1 வருடம் வரை நீதிமன்ற விசாரணைகளில் தடுப்பு காவலில் வைக்க இப்புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது. பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் இந்த தடுப்பு காவல் 2 ஆண்டு வரை நீடிக்க முடியும். இப்போது நடைமுறையில் 1 வருடத்தின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய திட்டத்தின்படி புதிய பயங்கரவாத தடை சட்டத்தின்படி பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் இன்னும் 1 வருட காலத்துக்கு நீடித்து செல்ல முடியும். அது மட்டுமல்லாது இராணுவத்தினர் பிடியாணையின்றி யாரையும் நிறுத்தவும் சோதனையிடவும் கைது செய்யவும் அதிகாரம் உள்ளது. இராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஏன் இராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது? வடக்கு கிழக்கை கட்டுப்படுத்துவதற்கு. அதாவது வடக்கு கிழக்கில் தான் இலங்கையிலே அதிக அளவான இராணுவத்தினர் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். அந்த இராணுவத்தினர் யாரையும் கைது செய்ய முடியும், யாரையும் தடுத்து நிறுத்தி சோதனையிட முடியும். அவர்களுக்கு சிவில் நிர்வாகத்தில் ஒரு மேலதிகம், கிட்டத்தட்ட சொல்ல போனால் வடக்கு கிழக்கை ஒரு இராணுவ ஆட்சி, அதாவது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பூரணமாக வைத்திருப்பது இராணுவத்துக்கு அதிகாரம் வழங்கி இருக்கின்றது. இந்த இராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரமானது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் கிட்டத்தட்ட இராணுவத்தினர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு இராணுவத்தினர் யுத்த களமுனைகளில் செய்த போர்க்குற்றங்கள் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் இருக்கின்ற போது மீண்டும் இராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்குவது என்பது அனுரகுமார திசாநாயக்க அரசினுடைய செயற்பாடுகளை காட்டுகிறது. கிட்டத்தட்ட இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தின் வரைவில் அவர்கள் சீனாவினுடைய பல சட்ட திட்டங்களை உள்வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இது சட்டம் தெரிந்தவர்கள் அல்லது சட்ட வல்லுநர்கள் மத்தியில் தான் இது தொடர்பான முழுமையான தகவல்கள் பெறப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவர்கள் நாடாளுமன்றத்திலே புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதனை மக்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு மக்களும் இதனை முறையாக அனுபவித்தால் தான் அவர்களுக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதை கடந்து இந்த அரசு புதிய அரசு அல்லது புதிய அரசினுடைய நிலைப்பாடுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனுடைய பெறுமதிகளை இனி வரப்போகின்ற நாட்களில் மக்கள் நேரடியாக தொட்டு பார்ப்பதற்கான வாய்ப்பை அனுரகுமார திசாநாயக்க ஏற்படுத்துவார். என்றால் அனுரகுமார திசாநாயக்க அதிசயங்கள் செய்பவராகத்தான் இருக்கிறார். அந்த அதிசயத்தை அவர் இதிலும் நிகழ்த்துவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறிப்பாக சொல்ல போனால் தென்னிலங்கையில் நிலவுகின்ற அச்ச நிலையை காரணமாக வைத்துத்தான் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம், மிக மிக முக்கியமான விடயம், தவறான அல்லது பயங்கரவாதத்தை தூண்டும் வகையிலான தகவல்களை பரப்புகிறார்கள் என்ற பெயரில்
ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க யோசனைகள் வழி வகுக்கிறது. அதில் சில யோசனைகள் இருக்கிறது. குறிப்பிட்ட இடங்களை தடை செய்யப்பட்ட இடங்கள் என அறிவிக்க முடியும். அத்துடன் அங்கு புகைப்படம் எடுத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்றும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அனுரகுமார திசாநாயக்க தரப்பால் என்பிபி அல்லது ஏவிபியால் அணுவாக பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட அலங்கரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது இதனை இலங்கையில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் இதற்குரிய விலைகளை கொடுத்தே ஆக வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சட்டம் வந்த பிறகு எப்படி பாய போகிறது என்று. முதன்முறையாக ஊடகங்கள் மீது கூட கடுமையான நிலைப்பாடுகளை இந்த பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. ஒரு ஊடகவியலாளர் சுயாதீனமாக வீதிகளிலே புகைப்படம் எடுக்க முடியாது. ஒரு ஊடகவியலாளருக்கு இத்தனை ஆண்டுகளாக இருந்து வந்த அத்தனை ஊடக உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய சுயாதீன ஊடகவியலாளரின் தன்மைகள் முழுமையாக முடக்கப்படுகிறது. இது கிட்டத்தட்ட சீன, அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் அல்ல, கம்யூனிசம் பேசக்கூடிய நாடுகளில் புதிய ஒரு சித்தாந்தமாக இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க இதனை நடைமுறைப்படுத்துகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இனி வரப்போகின்ற அரசியல் சவால்களை சந்திப்பதற்கு இவ்வாறான புதிய சட்ட ஏற்பாடுகள் உதவியாக இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான கருத்தாக இருக்கின்றது. ஆம், நீங்கள் சிலவளை இப்போது யோசித்திருக்கலாம். இலங்கையில் B1 B2 விசாக்கள் நிராகரிப்பின் பின்னணியில் ஒரு முக்கியமான தகவலை கூறுவதாக கூறினீர்களே, அவற்றை மறந்து விட்டீர்களா அல்லது தவித்து விட்டீர்களா? அந்த பகுதிக்கு தான் வருகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு புதிய தகவலையும் கூறுகின்றோம். திருப்பூர் பகுதியிலிருந்து ஆடை தொழிற்சாலைகள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரி உயர்வாகும். ஆகஸ்ட் 2025 இந்திய ஆடை ஏற்றுமதியில் பெரும் நெருக்கடி நிலவுவதோடு 50% கூடுதல் வரி என்பது பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் 50% வரியால் அமெரிக்காவுக்கு இந்திய பொருட்கள் 50% கூடுதல் வரியால் ஏற்றுமதி செய்வதிலும் நெருக்கடி இருக்கின்றது. போட்டியிட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் திருப்பூர் பகுதிதான் பெருமளவான ஆடைகளை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு முக்கியமான பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. போட்டி நாடுகளின் ஒரு சாதகமான நிலைமையாக இப்போது இந்த போட்டிகள் இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்பின் பின்னர் ஏனைய எந்த நாடுகளுக்கு வாய்ப்பாக அமைகிறது என்றால், பங்களாதேசம், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுக்கு குறைந்த வரியுடன் அல்லது வரி இல்லாத வர்த்தக ஒப்பந்தங்களால் அனுகூலங்கள் நிலவுவதாக கூறப்படுகிறது. இலங்கை உட்பட இலங்கைக்கும் குறைந்த அளவு வரியாக இருக்கின்றது. இலங்கையிலும் அதற்கு சாதகம் இருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகளுக்கும் அந்த அனுமதி இருக்கின்றது. இலங்கையில் வரிகள் விதிக்கப்பட்டிருந்தால் இலங்கையிலும் இருந்தும் ஏற்றுமதிகளை செய்ய முடியும். பங்களாதேஷில் இப்போது குழப்பம் நிலவு ஆசிய பிராந்தியத்தில் அதிக அளவான ஆடை தொழிற்சாலைகள் இலங்கையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றன, இலங்கைக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது இலங்கைக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் நிறுவனங்களை கையகப்படுத்திய திருப்பூர் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் அதற்கூடாக சில விடயங்களை, அதாவது இந்தியாவில் செயற்படுத்த முடியாமல் இருக்கிற விடயங்களை இலங்கை கூடாக அமெரிக்காவுக்குள் நகர்த்த முற்பட்ட போது அவை கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவை கண்டுபிடிக்கப்பட்டதன் விளைவாக அவற்றின் பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடியவர் கூடாகத்தான் அந்த நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு ஏற்றுமதிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை மிக நுட்பமாக அவதானித்த அமெரிக்க உளவு அமைப்புகள் இலங்கையர் விடயத்திலே மிக கவனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஒரு ஸ்திரமின்மையின் பின்னர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இலங்கை கூடாக சில நகர்வுகளை செய்ய முற்பட்டது மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய சில முதலாளிகளை அமெரிக்காவுக்குள் தன் சார்ந்த வேலை திட்டங்களுக்கு நகர்த்த முற்பட்டு ஒரு சில விடயங்கள் கடந்த டிசம்பர் மாதத்திலே அவர்களால் பெறப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் கூறுகின்றன. எனவே இவைகள் மிக சூட்சுமமாக அறியப்பட்டிருக்கின்றன, சூட்சுமமாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. உளவு அமைப்புகள் இந்த விடயத்திலே மிக நிதானமாக இருக்கின்றது. ஒரு விடயத்தை கடந்த காலத்திலும் பலருக்கு அனுபவம் இருக்கும். பல நாடுகளுக்கு ஆசிய பிராந்தியத்திலே தடை ஏற்படுத்தப்பட்டால் அவை இலங்கை கூடாகத்தான் அவற்றை நகர்த்துவது. கடந்த காலத்திலே பாகிஸ்தான் மீது கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியிலும் கூட இவ்வாறான நடைமுறை இலங்கை கூடாக மாறுபடுத்தப்பட்டன. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நெருக்கடி நிலை என்பது ஒரு ஸ்திரத்தின்மையை இலங்கையிலும் குழப்பி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கை அமெரிக்கா விடயத்திலே ஒரு முறையான புரிதலின்மையோடு தொடர்ந்து பயணிக்கிறதா என்கின்ற சந்தேகமும் அமெரிக்கா மத்தியிலே இருக்கின்றது. குறிப்பாக என்ன காரணம் என்றால், இந்தியாவின் செயற்பாடுகள் இலங்கை கூடாக அமெரிக்காவுக்குள் நகர்த்தப்படுகின்றமை
வெட்ட வெளிச்சமாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவை ஏற்றுமதி பொருட்களாகவும் சில விடயங்களும் கண்டறியப்பட்டதன் விளைவுதான் இந்த B1 B2 விசாவில் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்க தூதரகத்தின் இணையதளமாக இருக்கலாம், அமெரிக்க தூதரகத்தின் செய்தி குறிப்புகளாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் இவை மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுகள் இலங்கையர்களுக்கு பெரும் திணறல் என்பதை விட இந்திய தரப்புக்கு பெரும் ஏமாற்றமாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது, எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்று. ஆனால் அமெரிக்காவினுடைய முடிவுகள் இலங்கையை நோக்கி கடுமையாக இருக்க போகின்றன இனி வரப்போகின்ற நாட்களில். இந்த B1 B2 விசாவில் அவர்கள் கண்டறிந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அங்கு ஏதோ பெரும் ஒரு தவறு இடம்பெற்றிருக்கின்றமை அவர்களிடம் ஆதாரபூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் பல மோசடிகள் அமெரிக்காவுக்குள் பதிவாகி இருப்பதாகத்தான் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எவ்வாறான மோசடி, எப்படி மோசடி என்கின்ற தகவல் யாருக்கும் தெரியாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அமெரிக்காவுக்கு இடையில் நெருக்கடி நிலையை ஏற்படுத்துவதில் இந்தியாவின் செயற்பாடுகள் காரணமா அல்லது இலங்கையின் செயற்பாடுகள் காரணமா என்று வெளிப்படையான அறிக்கைகள் வெளிவரவில்லை. ஆனால் எமக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் அவ்வாறாகத்தான் கூறப்படுகிறது. எனவே இந்தியா, இலங்கை, அமெரிக்கா என்று பார்த்தால் இந்தியா மீது கடுமையான நிலைப்பாடுகள் இப்போது அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்தது இலங்கை மீதும் கடுமையான நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லோரும் கூறுகிறார்கள் அமெரிக்கா தடை செய்தால் என்ன, இன்னும் ஒரு வழி இருக்கிறது, சீனாவை நாடலாம் என்று. அதுவும் எந்த அளவு சாத்தியம் என்று தெரியாது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தன்னை எதிர்த்தால் யாரையும் விடமாட்டார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. B1 B2 விசாவின் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது, எப்படி அமைய போகிறது, எவ்வாறான சூழ்நிலைக்குள் நகரப்போகிறது என்பதையெல்லாம் இனிவரப் போகின்ற நாட்களில் நாங்கள் அனைவரும் திட்ட தெளிவாக பார்க்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.